வெல்கம் டு விக்ரம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்க லாங்வேல் மார்க் தான் வந்திருக்கோம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. பசங்க எல்லாத்துக்குமே தமிழ் மேல எவ்வளவு ஆர்வம் இருக்கு இதை பத்தி கேட்கதான் இந்த ஒரு கேம் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வ்ளாக்ல. இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து திருக்குறள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இப்ப திருக்குறளை இடம்பெறாத ஒரு சொல்லுனா எந்த சொல்? தமிழ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. திருக்குறள்ல இடம் தராத ஒரு நம்பர் இருக்கு, அது எந்த நம்பர்? 9. இவ்வளவு டேலண்டட் ஆகிற, ரியலி a god gifted. உங்க பேர்? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இல்ல சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சந்தேனதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது இப்ப சிபிஎஸ்இ மாறினால சந்தேனதா வித்யாலயான்னு. உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இங்க இருக்க உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஓப்பனா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் திருக்குறள் ரிலேட்டடா கொஞ்சம் கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. திருக்குறள்ல இது வரைக்கும் இடம் பெறாத சொல்லணும் ஒண்ணு இருக்கு, என்ன சொல்லு? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். உங்களுக்கு என்ன க்ளூ தரேன். இப்ப அந்த சொல்லு வந்து அதிகத்தை யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம அது பெருமையா சொல்லுவோம். தமிழ். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். திருக்குறள்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் இது வரைக்கும் திருக்குறள்ல வந்தது கிடையாது, அது என்ன நம்பர்? இல்ல தெரியல. நீங்களா யாருடா? How do I tell you? சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியல. 9 இது வரைக்கும் திருக்குறள்ல இடம் பெற்றதே கிடையாது. இப்போ வந்து திருக்குறள்ல வந்து எல்லா சொல்லுமே யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா ஒரு சொல்லு யூஸ் பண்ணல. அது என்ன சொல்லு தெரியுமா? சொல்லு, எழுத்து கிடையாது, சொல்லு. சொல்லு. உங்களுக்கு நான் ஒரு க்ளூ சொல்றேன். அந்த க்ளூ வந்து எப்படின்னா இன்டெரக்டா இருக்கும். நான் கேட்கிற கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி பதில் இருக்கும். தமிழ் இருக்க எல்லா சொல்லுமே யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சொல்ல மட்டும் யூஸ் பண்ணல. அது என்ன சொல்லு? எப்படி கெஸ் பண்ணீங்க? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப தமிழ் திருக்குறள் வந்து எல்லா நம்பருமே யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணாம இருக்காங்க. அது என்ன நம்பர்னு தெரியுமா? எப்படி ப்ரோ? இல்ல கெஸ்ஸிங்ல சொன்னீங்களா இல்ல ஓபனா சொல்லுங்க? கெஸ்ஸிங்ல சொன்னீங்களா இல்ல படிச்சிருக்கேன்? நான் படிச்சிருக்கீங்க, சரி ஓகே. இப்ப திருக்குறள் வந்து அதிகமா யூஸ் பண்ண எழுத்து 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 ரெண்டு சொல்லுங்க. நெருங்கிட்டீங்க. நன்றி. இல்ல எழுத்து கரெக்டா நெருங்கிட்டாங்க. சொல்லுங்க. நெருங்கிட்டீங்க. இல்ல கொஞ்சம் யோசிங்க. இல்ல அவங்க சொன்ன எழுத்து அந்த எழுத்துலதான் வரும், ஆனா கொஞ்சம் வேற அதே எழுத்து தான், கொஞ்சம் மாடலா வேற மாதிரி வரும். அந்த மாதிரி சொல்லுங்க. கரெக்ட். ஆமா, அதுல எந்த கரெக்டா சொல்லுங்க. நல்லா ஆன்சர் பண்ணீங்க. உங்க பேரு? வினோதன். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நீங்க எப்ப படிச்சீங்க? எப்ப முடிச்சீங்க படிச்சு? புரியல. இல்ல எப்ப படிச்சு முடிச்சீங்க ஸ்கூல்? இதெல்லாம் ஸ்கூல் வந்து 2017 முடிச்சீங்க. இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதுக்கே சூப்பர் ப்ரோ. அப்படியே நாங்க தப்பான ஆளை பத்தி தொட்டு கேட்டோம்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன், கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைக்கும். திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் வந்து எல்லா சொல்லுமே பயன்படுத்திருக்காங்க. தமிழ்ல இருக்க எல்லா சொல்லும் பயன்படுத்திட்டாங்க, ஆனா ஒரே ஒரு சொல்லி பயன்படுத்தல. அது என்ன சொல்லும் தெரியுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர இப்ப நான் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டேன், அதுலயும் உனக்கு ஆன்சர் இருக்கு. நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் நல்லா யோசிச்சுப்பா. நான் அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கல, அதுல நான் சொல்லி தான் கேட்டேன் உன்கிட்ட. ஒரே ஒரு சொல் மட்டும் யூஸ் பண்ணல. திருப்பி கேக்குறேன், தமிழ்ல எல்லா சொல்லுமே யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு சொல்லி யூஸ் பண்ணல, அது என்ன சொல்? ஏய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் சொல்லு, எழுத்து கிடையாது. நான் கேக்குற கொஸ்டின்லயே உனக்கு ஆன்சர் இருக்கு. யோசிச்சுப்பா நல்லா. திருப்பி அதுக்கு நான் சொல்றேன், தமிழ்ல எல்லா சொல்லும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன், ஒரே ஒரு சொல்லி யூஸ் பண்ணலன்னு. நான் இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லி யூஸ் பண்ணேன், அது என்ன சொல்லு? சொல். தமிழ். தமிழ். நான் வந்து தமிழ்ல இருக்க எல்லா வேணும் தான் சொன்னேன். ஓகேயா? திருக்குறள் வந்து எல்லா நம்பர்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் திருக்குறள் யூஸ் பண்ணல. அது என்ன நம்பர் தெரியுமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரே நம்பர் மட்டும் யூஸ் பண்ணல. ஒரு 3 நம்பர் சொல்றேன், அதுல எந்த நம்பர் சொல்லிருக்கு? 3, 4, 9. மனித உடல் பெரிய தசைனா எந்த தசை தெரியுமா? இல்ல இல்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மனித பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வளராத உறுப்புனா அது என்ன உறுப்பு? கருவிலி. கருவிலியா? கருவிலி. இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சொல் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது திருக்குறள்ல. அது என்ன சொல்லுன்னு தெரியுமா? ஈஸியான சொல் தான், கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். எது ரிலேட்டடா இருக்கும்? எது ரிலேட்டடா? நம்ம அது இப்ப நீங்க நானும் கூட அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். திருக்குறளை பயன்படுத்தாத நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. நம்பரா? நம்பர். எல்லா நம்பரும் யூஸ் பண்ணிருக்காங்க திருக்குறள்ல, இந்த ஒரு நம்பர் மட்டும் யூஸ் பண்ணதே கிடையாது. 0. இல்ல எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா நம்பரும் யூஸ் பண்ணிருக்காங்க. குழு தரேன், எனக்கு கண்டுபிடிங்க. 3, 7, 9. கரெக்ட், 9.